யோசிச்சு பாருங்க, கடலுக்கு அடியில ஒரு சாம்ராஜ்யத்தோட மொத்த செல்வமும் பொதிஞ்சு கிடக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 300 வருஷமா ஒரு மர்மமாவே இருந்திருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் ஒரு கப்பலை பத்தி மட்டும் இல்ல, தொலைஞ்சு போன ஒரு தங்க ரகசியத்தை பத்தி தான். சரி வாங்க, இந்த மர்ம கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். புதையல் தேடுறவங்க மத்தியில சிதைந்த கப்பல்களோட புனித கிண்ணம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது அ ஹோலி கிரேல் ஆஃப் ஷிப்ரெக்ஸ். அப்படி எல்லாராலையும் தேடப்பட்ட வரலாற்றிலேயே மிக முக்கியமான அந்த கப்பல் எதுவா இருக்கும்? அந்த கப்பலோட பேரு தான் சான் ஹோசே. ஆமாங்க, சரியா 307 வருஷங்கள் ஆழ்கடல்ல மறைஞ்சிருந்த இந்த கப்பலை கடைசியா 2015ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இது சும்மா ஒரு கப்பல்ல கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது, பல தலைமுறைகளோட கனவு நிஜமான ஒரு தருணம் அது. சரி, இந்த கப்பல்ல இருக்கிற புதையலோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேட்டா நம்பவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட 20 பில்லியன் டாலர்கள். இதுல தங்கம், வெள்ளி மட்டும் இல்ல, அந்த காலத்தோட விலை மதிக்க முடியாத கலைப்பொருட்கள், நகைகள்னு ஒரு சாம்ராஜ்யத்தோட சரித்திரமே புதைஞ்சு கிடக்கு. ஆனா இந்த கண்டுபிடிப்போட முக்கியத்துவத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம கால இயந்திரத்துல ஏறி சரியா 300 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். வாங்க, இந்த சான் ஹோசே கப்பல் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல், அது எப்படி கடலுக்கடியில போச்சுன்னு அதோட முழு கதையும் பார்க்கலாம். நாம இப்ப இருக்கிறது 18ஆம் நூற்றாண்டுல. அப்போ ஐரோப்பாவே ஒரு வெடிமருந்து கடங்கு மாதிரி இருந்துச்சு. ஸ்பானிய வாரிசுரிமை போர்னு ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருந்தது. இந்த போரை ஜெயிக்க ஸ்பெயினுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டது. அந்த பணத்தை அமெரிக்க காலனிகள்ல இருந்து கொண்டு வரதுக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு ஒரு கப்பலுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் நம்ம சான் ஹோசே. இந்த ஸ்பானிய புதையல் கப்பல் கூட்டம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பெரிய கப்பல் படை. அமெரிக்காவிலிருந்து தோண்டி எடுத்த தங்கம், வெள்ளி, வைரம்னு எல்லா செல்வத்தையும் ஸ்பெயினுக்கு கொண்டு போறது தான் இவங்களோட வேலை. இந்த மொத்த கூட்டத்துக்கே தலைமை தாங்குற கப்பல், அதாவது அ ஃபிளாக்ஷிப், அதுதான் நம்ம சான் ஹோசே. அந்த கப்பல்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. தங்க காசுகள், வெள்ளி பாழங்கள், கண்ண பறிக்கிற மரகத கற்கள், இன்னும் ஸ்பானிஷ் சாம்ராஜ்யத்தோட பல மூலைகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட நகைகள்னு சொல்லப்போனா அது ஒரு மிதக்கும் புதையல் கிடங்கு. ஆனா இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னால ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு. இந்த செல்வத்தை சுரங்கங்கள்ல இருந்து எடுத்த கோடிக்கணக்கான அடிமைகளோட ரத்தமும் வேர்வையும் தான் அது. அதனால இந்த புதையல் சபிக்கப்பட்டதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கையும் இருந்துச்சு. இவ்ளோ பெரிய புதையலோட ஒரு கப்பல் கடல்ல போயிட்டு இருக்குன்னா எதிரிகள் சும்மா இருப்பாங்களா? ஸ்பெயினோட பரம எதிரியான பிரிட்டன் இந்த கப்பலை வழிமறிச்சு அந்த புதையலை கைப்பற்றணும்னு சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க. கடல்ல 2 பெரிய சாம்ராஜ்யங்கள் மோதப்போற தருணம் நெருங்கிடுச்சு. இது வெறும் 2 நாடுகளுக்கு நடுவுல நடந்த போர் மட்டும் இல்ல, 2 மாபெரும் தளபதிகளுக்கு நடுவுல நடந்த ஒரு நேரடி மோதல். ஒரு பக்கம் ஸ்பானிய கப்பல் படைய வழிநடத்தின கமாண்டர் ஹோசே பெர்னாண்டஸ். அவரோட ஒரே நோக்கம் என்ன ஆனாலும் சரி புதையலை பாதுகாக்கணும். இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் படைய வழிநடத்தின அட்மிரல் சார்லஸ் வேஜர். அவரோட குறி அந்த புதையலை கைப்பற்றி ஸ்பெயினுக்கு ஒரு பெரிய அடிய கொடுக்கணும். அப்போதான் அந்த நாள் வந்துச்சு. கொலம்பியா கடற்கரைக்கு பக்கத்துல பிரிட்டிஷ் கப்பல்கள் ஸ்பானிய கப்பல் படைய வழிமறிச்சது. 2 பக்கமும் பயங்கரமான பீரங்கி சண்டை பல மணி நேரம் தொடர்ந்தது. அப்போ ஒரே ஒரு குண்டு, பிரிட்டிஷ் கப்பல்ல இருந்து புறப்பட்ட அந்த ஒரு குண்டு நேரா சான் ஹோசே கப்பலோட வெடிமருந்து கிடங்குல போய் விழுந்தது. அவ்வளோதான், ஒரு பிரம்மாண்டமான வெடிச்சத்தம் கேட்டுச்சு. அடுத்த சில நிமிடங்கள்ல கண்ணு முன்னாடியே அந்த பிரம்மாண்ட கப்பல் 600க்கும் மேற்பட்ட மாலுமிகளோட ஒரு சாம்ராஜ்யத்தோட மொத்த செல்வத்தையும் தன் உள்ள வச்சுக்கிட்டு கடலோட ஆழத்துக்குள்ள மெதுவா மறைஞ்சு போச்சு. ஒரு ராஜ்யத்தோட தலைவிதியே மாத்தக்கூடிய அந்த புதையல் கடலுக்குள்ள காணாம போச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த 300 வருஷத்துக்கு சான் ஹோசேங்கிறது ஒரு நிஜ கப்பலா இல்லாம வெறும் ஒரு கட்டுக்கதையா மாறிடுச்சு. அது ஒரு பேய் கப்பல்னும் சபிக்கப்பட்ட புதையல்னும் பல கதைகள் பரவ ஆரம்பிச்சுது. புதையல் தேடுற ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு எட்டாக்கணியா, ஒரு பெரிய லெஜெண்டா மாறிப்போச்சு. இந்த 300 வருஷத்துல எத்தனை பேர் அதை தேடி இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. எண்ணிலடங்காத தேடல் பயணங்கள், ஏகப்பட்ட போலி புதையல் வரைபடங்கள், ஆனா எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. இந்த மர்மத்துக்கு விடை காணவே முடியாதுன்னு எல்லாரும் கிட்டத்தட்ட அதிர்ந்துட்டாங்க. ஆனா நவீன தொழில்நுட்பமும் பல வருஷ கடினமான வரலாற்று ஆராய்ச்சியும் சேர்ந்து இந்த கதையை தலைகீழா மாத்த போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. அப்புறம் டிசம்பர் 2015ல உலகம் முழுசும் ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க அறிவிப்பு வெளியானது. பல வருஷ கடின உழைப்புக்கு பிறகு ஒரு சர்வதேச ஆய்வுக்குழு சான் ஹோசே கப்பலோட சிதைவுகளை கடலுக்கு அடியில கண்டுபிடிச்சிட்டதா சொன்னாங்க.
ஆமாம், 300 வருஷ தேடல் ஒரு வழியா முடிவுக்கு வந்தது. ஓகே, சிதைந்த கப்பல்களின் புனித கிண்ணம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஒரு வரலாற்று மர்மத்துக்கு விடை கிடைச்சாச்சு. ஆனா இப்போ ஒரு புது கேள்வி, ஒரு மிகப்பெரிய சட்டப் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த $20 பில்லியன் புதையல் யாருக்கு சொந்தம்? அதை கட்டின ஸ்பெயினுக்கா? அது மூழ்கின இடமான கொலம்பியாவுக்கா? இல்ல இந்த செல்வத்தையெல்லாம் சுரங்கங்கள்ல இருந்து எடுத்த பூர்வகுடி மக்களோட வாரிசுகளுக்கா? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல, ஒரு மிகப்பெரிய சர்வதேச பிரச்சனை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?